கடுமையான குளிரும் பயங்கரமான காற்றும் வீசிக்கொண்டிருந்தது. திடீரென ஒரு முட்டை கூடிலிருந்து விழுந்து ஓடிக்கொண்டிருந்த ஒரு பஸ்ஸின் மேல் மோதி விழுந்தது. பஸ்ஸில் இருந்த பயணிகள் கோபத்தில் அந்த முட்டையை எடுத்து பனிக்குள் எறிந்து விட்டார்கள். முட்டை உருண்டு உருண்டு சென்று குளிர்ந்த பனியில் விழுந்தது. இரவில் அது பனிக்குள் உறைந்து போயிற்று. காலை வந்ததும் சூரியன் உதித்தது. பனி மெதுவாக உருகத் தொடங்கியது. அப்போது ஒரு கோழியின் பார்வை அந்த முட்டையின் மீது விழுந்தது. அது வேகமாக முட்டையின் அருகில் வந்து அதை தள்ளி தள்ளி தனது கூறிற்குள் கொண்டு சென்றது. கோழி தனது இறகுகளுக்குள் முட்டையை மறைத்து அதற்கு வெப்பம் கொடுத்து மிகுந்த அன்புடன் கவனித்துக் கொண்டது. நேரம் சென்றது. ஒரு நாள் அந்த முட்டை உடைந்தது. அதிலிருந்து ஒரு அழகான சிறிய குட்டி டைனோசர் வெளியே வந்தது. கோழி அதை தனது குழந்தையைப் போலவே வளர்க்கத் தொடங்கியது. அப்போது காடிலிருந்து ஒரு பெரிய அம்மா டைனோசர் ஓடி வந்தது. அது தனது குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடன் அழைத்துச் சென்றது. கூட்டில் கோழி மற்றும் தனியாக நின்றது. அது அமைதியாக சத்தமில்லாமல் அழுது கொண்டே இருந்தது. லைக், சப்ஸ்கிரைப் இல்லை.